உங்கள் கைமணம் சேனலோட ஸ்டைலில் சிக்கன் கெட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 100 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துடலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு வதங்குற அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். சேர்த்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் போட்டால் போதும். 2 தக்காளி போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு. சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இப்போ சேர்க்க வேணாம். சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியே வரட்டும். இப்போ பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் வெளியேறிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, இதுதான் பொடி, சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். தண்ணியே சேர்க்கலை, சிக்கனில் இருந்து வந்த தண்ணி தான் அது. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். 1/2 மணி நேரத்தில் வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, வாசமாக. இப்போ கூட தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக எனக்கு தேவைப்பட்டால் இப்படி நான் வச்சுக்கிறேன், கிரேவியை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. கலரும் மாறிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக கெட்டியாக குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு வச்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். உங்கள் கைமணம் சேனலோட ஸ்டைலில் சிக்கன் கெட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம்.